அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிகினர்ஸ் எங்கேருந்து ஆரம்பித்து எதை கற்றுக்கணுன்றதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது கேண்டில் ஸ்டிக் அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து அப்படியே நமக்கு ஒரு படத்தோட வடிவில் காமிக்கிறது தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லும்னு. அது உண்மை. கேண்டில் ஸ்டிக்கோட பிரேக் அவுட் தான் நம்ம டெக்னிக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ வீக்லி கேண்டில் எடுத்துக்காங்க, இல்லை டே கேண்டில் எடுத்துக்காங்க. அதோட பிரேக் அவுட் ஆகிறப்ப, வீக்லி கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் டே சார்ட்டோ இல்லை 4 hour சார்ட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் உண்டாயிருக்கும். அதை வீக்லி சார்ட்டாக ஒரே கண்டில் வச்சு பார்க்குறப்ப அது உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ். அதுதான் டெக்னிக்கல்ஸ். பிரித்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த அர்த்தங்கள் புரிய வரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸ் தாங்க இண்டிகேட்டர்ஸ். இப்போ புரியுதுங்களா? கேண்டில் ஸ்டிக் தான் இம்பார்ட்டண்ட். கேண்டில் ஸ்டிக்கோட பிரேக் அவுட் தான் டெக்னிக்கல்ஸ். அது சின்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப அது ஒரு பேட்டர்னாக படமாக வந்திருக்கும். இது இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக 20-30 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் எவ்வளோ கிளியராக உட்காந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் 100க்கு 60% 70% கூட சக்ஸஸ் ஆக முடியாது. ஆனால் இதில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் ஆவரேஜ் ப்ரைஸு. கேண்டில் ஸ்டிக்கே அப்படி சக்ஸஸ் ரேஸே அதிகமாக வராது. இது அதை விட மோசம். கம்பேரிங் டு இதை விட ரொம்ப மோசம் இண்டிகேட்டர்ஸ். இப்போ புரிஞ்சுதுங்களா? வாங்க கேண்டில் ஸ்டிக்கில் போயிடலாம். கேண்டில் ஸ்டிக் பாடி எப்படி இருக்கும்? இது ஒரு கிளாஸ் தான். நான் வரைஞ்சி தான் காமிப்பேன். இதை ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம். இதுதாங்க பாடி பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், சைஸ் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறேன்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் கற்றுக்க முடியும். கலர் பாடியோட கலர் க்ரீனாகவும் இருக்கலாம், ரெட் கலராகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிற டோட்டல் பாடி ப்ராப்பராக லேர்ன் பண்ணு நினைக்கிறவங்க இதெல்லாம் மறந்துடுங்க. ரெட் பியரிஸ் புல்லிஸ் எல்லாம் மறந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக நான் சொல்கிறது மட்டும் ஒன்று ஒன்றா மைண்டில் ஏற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாக புரிய வரும். இது கலர்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடின்றது இப்படி தான். கேண்டில் ஸ்டிக்கோட பாடின்றது இப்படி தான். பாடி உருவாகுது? ப்ரைஸ் ஒன்று மேலே போயிருக்கணும், இல்லாட்டி கீழே வந்திருக்கணும். ஏதாவது ஒரு செக்மெண்ட் ட்ராவல் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் பாடி கிரியேட் ஆகும். ஒன்று ப்ரைஸ் மேலே ஏறி இருக்கணும், திரும்ப அதே இடத்துக்கு கீழே வந்துருக்கக்கூடாது. ஒரு பக்கம் மேலே போயிருக்கணும், அவ்வளோதான். இன்னொரு பக்கம் கீழே வந்திருக்கணும், அவ்வளோதான். இப்படி இருந்தால் தான் பாடி. போயிட்டு அதே இடத்துல திரும்பி வந்தால் அது பேர் பாடி கிடையாது. ப்ரைஸ் ஒரு பக்கம் தான் ட்ராவல் ஆகிருக்கணும். நல்லா மைண்டில் ஏற்றிக்காங்க. ப்ரைஸ் மேலே போயிருந்தால் புல்லிஷ் கேண்டில், கீழே இறங்கியிருந்தால் பியரிஷ் கேண்டில். ஒரு பக்கம் மட்டும் தான் ட்ராவல் ஆகிருக்கணும். அதுக்கு பேர் தான் பாடி. திரும்ப நான் சொல்லுவேன், பிகினர்ஸ்க்கு புரியாது. இதெல்லாம் மைண்டில் இருக்கணும். அதுக்காண்டி நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு பக்கம் போயிருந்தால் பாடி. இப்போ ப்ரைஸ் அதே பக்கம் போயிட்டு திருப்பி அதே ப்ரைஸில் கீழே இறங்கி வந்திருந்தால் என்னது? இது பாடி. ஒரு பக்கம் ட்ராவலாக இருக்கனால அது பேர் பாடி. ப்ரைஸ் மேலே போட்டு திருப்பி அதே இடத்துல கீழே இறங்கி வந்திருந்தால் இதுக்கு பேர் என்னது? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். விக்கு தான். இது பேர் விக்கும்பாங்க, ஷேடோம்பாங்க, லெக்கும்பாங்க. அது போக போக நிறையா பாஷைகளில் பேசுவாங்க. நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். விக்கு, ஷேடோ, லெக்கு ஏதோ ஒன்று. இது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா ப்ரைஸ் அதே ப்ரைஸில் மேலே போயிட்டு திருப்பி அதே ப்ரைஸில் கீழே வந்திருக்கணும், போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்திருக்கணும். அப்போ தான் இதுக்கு பேர் லெக்குன்னு சொல்லுவாங்க, விக்குன்னு சொல்லுவாங்க. பாடினா ஒரு பக்கம் தான் போயிருக்கணும், லெக்குனா போயிட்டு 2 பக்கமும் வந்திருக்கணும். போயிட்டு அதே ப்ரைஸில் போய்ட்டு அதே வந்திருக்கணும். இதுதாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா மேலே போகிற கேண்டில், அதாவது அப் ட்ரெண்டுக்கான கேண்டில் என்ன பண்ண மேலே ஏறும்னா கீழே இருந்தால் மேலே போகும். விக்கு வரும், மேலே வரும், கீழே வரும். அதை அடுத்து போக பார்த்துக்கலாம். இந்த விக்கு எவ்வளோ பெருசானாலும் வரும், மேலே வரும், கீழே வரும். இப்போதைக்கு இதை விட்டுருங்க. அடுத்தடுத்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டில் ஏற்றிக்கலாம். இப்போ அப் சைட்னா க்ரீன் கலராக இருக்குங்க. டவுன் சைட்னா கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குங்க. இது டவுன் சைட் கேண்டில் இல்லை பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க.
இன்னும் ஒரு சில பேருக்குன்னு இருக்குது, அதுவும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோவை நான் வந்து மேலே கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி இந்த வீடியோ கடைசியில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஒன்றா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் விளக்கியிருப்பேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குற வீடியோ நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் பெர்ஃபெக்டாக லேர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ மறந்துடாமல் பாருங்கள், பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நன்றி.